இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தமிழ்ச்சொல் விளக்கம். இதில் வந்து முக்கியமான வந்து ரகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பேஜஸ், ஒரு 5 to 10 பேஜஸ் பார்ப்போம். ரகர வேறுபாடு. ரகர வேறுபாடு. அறம்னா ஒரு ஆயுதம். இந்த அறம்னா ஒரு தர்மம்னு அர்த்தம். அறம்னா ஒரு ஆயுதம். ஒரு ஆயுதம் சொல்கிறாங்க. இந்த அறம்னா தர்மம் பண்ணுறது, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுன்னு அர்த்தம். அரண்மனைன்னா அரசன் வீடு, அரண்மனைன்னு சொல்லுவாங்களா, அரண்மனைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் அரண்மனை, அரசன் வீடு. இந்த அரண்மனை தர்மசாலை. இந்த அரண்மனை இந்த சின்ன நாய் வந்துச்சுன்னா தர்மசாலைன்னு அர்த்தம். ஹரிஷ்னா விஷ்ணு, அறியுறதுன்னு அர்த்தம். அறியுறதுன்னு அர்த்தம். விஷ்ணு ஹரின்னு சொல்லுவாங்கள்ல, ஹரிகிருஷ்ணன், அந்த மாதிரி பேர்லாம் வரும்ல. அப்போ ஹரினா விஷ்ணு அர்த்தம். அந்த ஹரினா வந்து தெரிந்து கொள்ளுன்னு அர்த்தம். அறிவைனா பெண், அறிவை தெரிவை பேரினம் சிற்றினம் அப்படிலாம் வருது இல்லை. அறிவைனா பெண் அர்த்தம். இந்த அறிவைனா அறிவாயின்னு அர்த்தம், ஒன்று அறிஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம். அருன்னா அருமனை, அருமையானன்னு அர்த்தம். இந்த அருன்னா துண்டின்னு அர்த்தம், அருகுறது, அதுதான் துண்டின்னு அர்த்தம். அருகுனா சமீபம்னு அர்த்தம். இந்த அருகுன்னா அருகம்புல்னு அர்த்தம். அருகம்புல் விநாயகருக்கு வைப்பாங்கள்ல, அருகம்புல், அந்த அருகம்புல் தான். சின்ன வந்து வல்லினகர வந்து அருகம்புல்னு அர்த்தம். அருந்துன்னா சாப்பிடு, ஒன்று அருந்து, மீன் பால் அருந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அருந்து அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். இந்த அருந்துன்னா அறுபட்டுன்னு அர்த்தம். அறுபட்டுன்னா அறுபட்டு அப்படின்னா வந்து அறுந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அருந்துன்னா அந்த ரகன வல்லின ரகரம்னா அறுபட்டுன்னா அறுந்துச்சுன்னு அர்த்தம். அருவினா மலை அருவி தெரியும். இந்த அருவினா அரஞ்சைன்னு அந்த அருவி. இது படிச்சிங்க. அருவினா அரஞ்சைன்னு அர்த்தம் பண்ணிட்டு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அருவினா மலை அருவி, இந்த அருவினா அரஞ்சைன்னு அர்த்தம். அறைனா பாதி, அறைனா பாதி சொல்கிறாங்களே அந்த அறை. இந்த அறைனா வீடு நிறைய ரூம்ஸ் சொல்லுவாங்களே, அதுதான் வீடு நிறைய. அலறினா ஒரு வகை பூன்னு அர்த்தம். அலறினா கதறின்னு அர்த்தம். அலறினா ஒரு வகையான பூன்னு அர்த்தம். ஓகேவா? அலறினா ஒரு வகையான பூ. இந்த அலறினா கதறின்னு அர்த்தம். ஆறனா நிறைய, ஆறனா நிறைய, இந்த ஆறனா தனிய, தனிய, ஆறி போகுது அப்படி சொல்கிறாங்களா, தனிய. ஆறல்னா ஒரு வகை மீன், இந்த ஆறல்னா தனிதல். இணையநகரம் ஆறல்னா ஒரு வகை மீன் அர்த்தம். வல்லிநகரம் ஆறல்னா தனிதல்னு அர்த்தம். ஓகே, ஆளை பார்ப்போம். டிவிஷன் பண்ணோமா? அறம்னா ஒரு ஆயுதம் அர்த்தம். அரண்மனைனா அரசன் வீடு. அறம்னா ஒரு ஆயுதம். இந்த அறம்னா தர்மம். அரண்மனைனா அரசன் வீடு, அரண்மனை தர்மசாலை. அரினா விஷ்ணு, அரினா தெரிந்துகொள். அறிவைனா பெண், அறிவைனா அறிவாய். அருன்னா அருமையான, அருன்னா துண்டி. அருகுனா சமீபம், அந்த அருகுனா அருகம்புல். அருந்துனா சாப்பிடு, இந்த அருந்துனா அறுபட்டு. அருவினா மலையருவி, இந்த அருவினா அரஞ்சை. அறைனா பாதி, அறைனா வீடு நிறை. அலறினா உலகை பூ, அலறினா கதறி. ஆறனா நிறைய, ஆறனா தனிய, ஆறல்னா ஒரு வகை மீன், ஆறல்னா தனிதல். இப்போது புரிஞ்சிச்சா? இப்போ வந்து ஆளை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஆளை வந்து ஆறன்னா நிறைய, ஆறல்னா ஒரு வகை, ஆறனா நிறைய, இந்த ஆறுனா தனிய, ஆறல்னா ஒரு வகை மீன், ஆறல்னா தனிதல். இது ஞாபகம் வச்சுங்க. ஆறல்னா ஒரு வகை மீன், ஒரு வகை. இப்போ வந்து விலங்கு பேரில் நிறைய கேட்குறாங்கல்ல, ஆறல்னா ஒரு வகை மீன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் வந்து இரனா யாசின்னு அர்த்தம். யாசி அப்படின்னா வந்து பிச்சை எடுக்குதுன்னு அர்த்தம். இரன்னா இந்த இரனா கடை சாகுன்னு, அந்த இறக்கிறது சொல்லுவாங்கள்ல, அதான் கடை சாகு. இறகு இடையின இறகு வந்துச்சுன்னா ரகு அரசன் அர்த்தம். ரகு அரசன் அர்த்தம். இந்த இறகுனா பறவை இறகு தெரியுங்களா, பறவையோட இறகு தான் இந்த இறகு. வல்லினகரத்தோட இறகு தான் பறவையோட இறகு. இறங்குனா மனம் இறங்குன்னு அர்த்தம். மனம் வந்து இந்த மனம் வந்துச்சுன்னா வந்து உள்ளம்னு அர்த்தம். இந்த மனம் வந்துச்சுன்னா வாசனைன்னு அர்த்தம். இறங்குனா மனம் இறங்குன்னு அர்த்தம். இந்த இறங்குனா கீழே இறங்கு அப்படின்னு அர்த்தம். இரத்தல்னா பிச்சை எடுத்தல்னு அர்த்தம். பிச்சை எடுக்கிறது, இரத்தலை பிச்சை எடுக்கிறாங்க, இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இரத்தல்னா சாவறது அப்படின்னு அர்த்தம். கடத்தல் சாவறது அப்படின்னா பெரிய வல்லிநகரம். இறப்புன்னா யாசித்தல். இப்போ இந்த இறனா யாசின்னு படித்தோம். யாசித்தல்னா அதான் பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். இறப்புனா பிச்சை எடுக்கிறது, இறப்புனா சாவறதுன்னு அர்த்தம். இரவுன்னா ராத்திரின்னு அர்த்தம்.
இங்கே இந்த இறைவனா சாதல்னு அர்த்தம். இருன்னா உட்காருன்னு அர்த்தம். இரு உட்காரு இரு இருக்கைன்னு பேர் வந்தது காரணமே இதுதான் நினைக்கிறேன். இருக்கைன்னா உட்காருன்னு அர்த்தம். இருன்னா ஓடி வடிக்கட்டு. இரு ஓடி வடிக்கட்டுன்னு அர்த்தம். இது படிச்சிங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருன்னா ஓடி வடிக்கட்டு. இருக்குன்னா வேதங்களில் உண்டு. வேதங்களில் உண்டு. இந்த இருக்குன்னா அழுந்தக்கட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருக்குன்னா வேதங்களில் ஒன்று. இந்த இருக்குன்னா அழுத்தங்கட்டு. இருப்புன்னா நிலைமைன்னு அர்த்தம். இருப்பு நிலைமை. இந்த இருப்புனா குடியிறைன்னு அர்த்தம். இரும்புன்னா இரும்பு தான். இரும்புன்னா சிறுமலை. இரும்பு இது படிச்சிருக்கோம்ல, தமிழ் புக்கில் இருக்கும். இரும்புன்னா மலைன்னு அர்த்தம். இரும்பு அப்படின்னா மலைன்னு படிச்சிருக்கேன். இங்கே சிறுமலைன்னு போட்டிருக்காங்க. இறைன்னா ஆகாரம் ஒரி இறைச்சல்னு சொல்கிறாங்களே, இறைச்சல் அதுதான் இறை. இந்த இறைனா அரசன் வரி. இறைக்கோன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதான் வந்து வரி. இறைனா வரின்னு ஒன்று சொல்லுவாங்க. இறை கப்பம் கட்டுறது, அதான் இறை. வரி இன்னொன்று வந்து அரசன் அர்த்தம். அப்புறம் இந்த ரிவர்ஸ் பண்ணிக்கலாமா? இறன்னா யாசி, இறன்னா கடை சாகு, இறகுனா ரகுரசன், இறகுனா பறவைனருக்கு, இறங்குனா மனம் இறங்கு, இறங்குனா கீழறங்கு, இறத்தல்னா பிச்சை எடுத்தல், இறத்தல்னா சாதல், இறப்புனா யாசித்தல், இறப்புனா சாதல், இரவுனா ராத்திரி இறத்தல், இரவுனா சாதல், இருனா உட்கார், இருனா ஓடி வடிக்கட்டு, இருக்குன்னா வேளங்கள் ஒன்று, இருக்குன்னா அழுந்த கட்டு, இருப்புனா நிலைமை, இருப்புனா குடியிறை. இது பச்சிங்க ரொம்ப இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அழிச்சிட்றேன். இரும்புனா இரும்புனா சிறுமலை. இந்த இருப்புனா குடியிறைன்னு அர்த்தம். இறைன்னா ஆகாரம், இறைன்னா வதி. உங்கள் அடுத்தது போகலாம். ஈர்னா ஈர்னா இருனா முடிவு. ஒன்றா இருக்குது. இதில் நல்லா பண்ணுன்னா பச்சுங்க, கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஈர்னா இடைநகரம், ஈர்னா வழிநகரம் முடிவு. ஈருனா அந்த கடைசியாக சொல்லுவாங்கள்ல, அதான் முடிவுன்னு அர்த்தம். ஓகே. அப்புறம் வந்து உரல்னா அப்படின்னு அர்த்தம். ஊரல்னா அடைதல்னு அர்த்தம். உரல் வழிநகரம்னா அடைதல்னு அர்த்தம். அடைதல் டிஃப்ரெண்ட்டாக படிச்சுங்க. உறவுனா உங்களுக்கு தெரியும். உறவுனா சொந்தம் பந்தம், சொந்தக்காரங்க பந்தக்காரங்க, உறவுனா அந்த சொந்தம்னு அர்த்தம். உரினா மர உரி பட்டைன்னு அர்த்தம். பட்டை மர உரின்னு சொல்லுவாங்கள்ல, பட்டை உரினா பண்டங்கள் வைக்கும் தூக்கு. இன்னும் இந்த உரினா இன்னும் உரிச்சிடன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து மர உரி. பட்டம் உரிச்சிடணுவாங்கள்ல, அதுதான் உரினா. இந்த உரினா இடைநகர உரினா மர உரி பட்டை. உரினா பண்டங்கள் வைக்கும் தூக்குன்னு அர்த்தம். உரியனா உரிமையான சொந்தமான அர்த்தம். உரியனா உறிஞ்சுன்னு அர்த்தம். உரியனா உரிமையான சொந்தமான, உரியனா உறிஞ்சுன்ற உரிஞ்சிருது சொல்லுவாங்களா, அதுதான் உரியன்னு அர்த்தம். உருனா உருவம், உருனா பொருந்துன்னு அர்த்தம். உருக்குன்னா இலகச்சைன்னு அர்த்தம். உருனா உருவம்னு அர்த்தம். உருவம் உன்னோட உருவம் இப்படி இருக்குன்னு உருவம் கேலி பண்ணோம். இப்போ ஒருத்தர் கேலி பண்ணாங்கன்னா உருவத்தை கேலி பண்ணாங்க, அதுதான் உருவம். உருன்னா பொருந்துன்னு அர்த்தம். உருக்குன்னா இலகச்சை. உருக்குன்னா கோபின்னு அர்த்தம். உருக்கு மேலே உருக்காக இருக்கேன், ஆனால் கோபமாக இருக்கான்னு அர்த்தம். உருமுன்னா இடி. இது இம்பார்ட்டண்ட்டு. உருமுன்னா இடி. இந்த உருமுன்னா கட்சின்னு அர்த்தம். கட்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உருவினா நாய் உருவினா அடைய செய்ன்னு அர்த்தம். உரைன்னா சொல் தேயின்னு அர்த்தம். உரைன்னா பையன் அர்த்தம். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாமா இதை? உரல்னா உரல்னா ஒரு அடைதல். உறவுனா வலிமை. உறவுனா சொந்தம். உரினா மாவரி பட்டை. உரினா பண்டங்கள் வைக்கும் தூக்கு. மறுபடியும் பண்டங்கள் தூக்கு. உரியனா உரிமையான சொந்தமான. உரியனா உறிஞ்ச. உருன்னா உருவம். உருனா பொருந்து. உருக்குன்னா இலகசை. உருக்குன்னா கோபி. உருமுன்னா இடி. உருமுன்னா கட்சி. உருவினா நாய் உருவி. உருவினா அலையசை. உரைனா சொல். உரைனா பை. இந்த ஊரான நகர. இந்த ஊர்வனை சொல்லுவாங்கள்ல, அதான் ஊரை. இந்த ஊர்வனைக்கு இதுதானே பயன்படுத்துவோம், ஊர்வனை. அதான் ஊரை நகர பறவைன்னு அர்த்தம். ஊரன்னா சுரக்கன்னு அர்த்தம். அப்புறம் வந்து எரினா தீன்னு அர்த்தம். எரினா வீசுகிறது, ஒரு புறத்துக்கு வீசுறது, அதான் எரிஞ்சிருன்னு சொல்லுவாங்களா, வீசாதான் அது.
எரியனா பெரிய குளம், ஏரினா மேல் ஏரின்னு அர்த்தம். ஏரினா பெரிய குளம், ஏரினா பெரிய குளம், ஏரினா பெரிய குளம், ஏரினா மேல் ஏரி, ஏரி வரதுன்னு சொல்லுவாங்க. பெரிய குளம் ஏரி சொல்லுவாங்கள்ல, அதான் ஏரி. இது ஏரி. ஒன்றாகிய ஒரு தண்டி, இம்பார்ட்டண்ட்டு. ஒருன்னா தண்டி, வழிநகரம்னா தண்டின்னு அர்த்தம். இந்த ஒன்றாகி ஒருத்தல்னா யானை, ஒருத்தல்னா கோபித்தல், இம்பார்ட்டண்ட்டு. ஒருத்தல்னா ஆண் யானை, ஒருத்தல்னா என்னது ஆண் யானைன்னு சொல்லுவாங்க, ஒருத்தல்னா கோபித்தல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ரிவைஸ் பண்ணி நம்ம ஊரன்னா நகர, ஊர் வந்து இந்த ரகரம் தான் யூஸ் பண்ணணும், இடையே ரகரம் தான் யூஸ் பண்ணணும். அதனால் நகரன்னு அர்த்தம், ஊரன்னா சொர்க்கன்னு அர்த்தம். ஏரினா மீன்ஸ், ஏரினா பெரிய குளம், ஏரினா மேல் ஏரி, ஒருன்னா ஒன்றாகிய, ஒருனா தண்டி, ஒருத்தல்னா யானை, ஒருத்தல்னா கோபித்தல்னு அர்த்தம். தேங்க்யூ, அவ்வளோதான். இதோட இப்போ உயிரெழுத்து வருஷம் மட்டும் முடிஞ்சிருக்கு. அப்புறமா ஒன்று ஒன்றா பார்ப்போம். தேங்க்யூ.